அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனேபிள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து போகிற அறிக்கைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உண்மையான அறிக்கையை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி இதை வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். 2-3 நாளாக நான் ஒரு சுப நிகழ்வுக்காக இது கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன். கள்ளக்குறிச்சி டவுனில் தான் இருந்து போட்டுட்ருக்கேன். அதற்கான வசதிகள் இல்லை. இது அதனால் ஒரு 2 நாள் 3 நாளாக இருக்காது. நான் இங்கே வந்து 4 நாள் ஆகுது. இங்கே வந்து காலையிலேருந்தே தொடர்ந்து நேத்திய மழை, இன்றைக்கி காலையிலேருந்தே தொடர்ந்து மழை. இது வரைக்கும் விடலை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த மழை, இப்பொழுது மணி வந்து 1. நான் இப்போ இதை போட்டுட்ருக்கிறப்ப இது வரைக்கும் மழை விடலை. அதே பாட்டமாக, அதாவது வந்து அந்த வடகிழக்கு பருவமழை பேட்டர்ன் அது வந்து இருக்குது. இது வந்து நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து அனுபவிக்க முடியல. இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறதுனால, ஒரு திருமண நிகழ்வு, அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப நான் தான் கிட்டேருந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயம், ரைட்டுங்களா? அதனால் இங்கே வந்திருக்கேன். ரைட், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போது வந்து 3 சுழற்சி. அந்த 3 சுழற்சி ஏற்கனவே நான் 2 நாள் முன்னாடி போட்டிருப்பேன். கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து மாலத்தீவுக்கிட்ட போயிடுச்சு. ஒன்று இலங்கைக்கு கிழக்க, அதாவது வந்து தென் அரைக்கோளத்தை தொட்டுக்கிட்டு இருக்க அந்த சுழற்சி இப்பொழுது வந்து பாண்டா எச் அதுக்கிட்ட வந்து ஒரு சுழற்சி உருவாக போகுது, ரைட்டுங்களா? இது வந்து இந்த பாண்டா எச்சுக்கிட்ட இருக்கிற சுழற்சி நகர்ந்து அது ஒரு புயலாக ஃபெங்கல் FENJL அதை வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ஃபெஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மீடியாக்காரங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான், ரைட்டுங்களா? ஆனால் நிச்சயமாக அது புயலாக மாறப்போகுது. அது வந்து நம்ம டெல்டாவுக்கு வரப்போகுதா, சென்னைக்கு போக போகுதா, தெற்கு ஆந்திராவுக்கு போக போகுதா? உயர் அழுத்தம் தான் அதை வந்து முடிவு பண்ணும். உயர் அழுத்தம் வந்துடுச்சுன்னா அது வந்து டெல்டாவுக்கு வரும். டெல்டாவுக்கு வந்துச்சுன்னா ஒரு மார்ஜின் சைக்கிள்னு சொல்லுவாங்க, சாதாரண புயல். கொஞ்சம் தீவிர புயலாக இருந்துச்சுன்னா சென்னை, அதி தீவிர புயலாக இருந்துச்சுன்னா அது வந்து தெற்கு ஆந்திரா கொஞ்சம் தாண்டி கூட போகலாம், வடக்கு ஆந்திரா கூட போகலாம், ரைட்டுங்களா? இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து டெல்டாவுக்கு வர்றதுக்கு ஒரு 80% வாய்ப்புகள், டெல்டாவுக்கும் மரக்காணத்துக்கும் இடையில் அது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே போனாலும் சரி தான், டெல்டாவுக்கு போகுதோ, சென்னைக்கு போகுதோ, தெற்கு ஆந்திராவோ வடக்கு ஆந்திராவுக்கு போகுதோ, ஆனால் மழைங்கிறது வந்து 24ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2 வரைக்கும், எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 9 நாள் கடுமையான மழை பெய்யுங்க. கடுமையான மழை பெய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போல்லாம் டெல்டாவெல்லாம் ஒரு பெரிய மழை கிடையாது, ஏரி குரங்கள் நிரப்புற மழை கிடையாது. இப்போ இன்றைக்கி பெய்கிற மழை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 16ஓட நின்றுடுன்னு நினச்சங்களா? நான் சொல்லியிருப்பேன் 19-20 கேப்புன்னு சொல்லிட்டு. அதுவே இருக்காது போல் இருக்குது டெல்டாவில். அதனால் வந்து 16, 17, 18 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 18ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லிவிட்டு. எல்லாமே இல்லை 16ஆம் தேதி முடிஞ்சுன்னு சொன்னாங்க. இல்லை, நான் 18ஆம் தேதி வரைக்கும் பெய்யும்னு சொல்லியிருந்தேன். இப்போது வந்து இல்லை, அந்த 19-20 சொல்லியிருந்தேன்ல, அது கூட இருக்காது போட்டிருக்கு. ஏன்னா அரபிக்கடலுக்கு போதில் இந்த நிகழ்வு, அதனால் வந்து அது வந்து இழுக்குதுங்க. அது வந்து இழுக்குது. அது வந்து அதி தீவிர புயலாக இருந்துச்சுன்னா, தீவிர புயலாக இருந்துச்சுன்னா, சாதாரண புயலாக இருந்தால் எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டு காட்டியிருக்கேன். அதனால் மழைங்கிறது வந்து தொடர்ந்துடுச்சு. அதாவது வந்து நிறைய கமெண்ட்டு சொன்னவங்களாம் கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து இதுக்காக தான் சொல்லிகிட்டு இருந்தோம். அதாவது வந்து ஒரு ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து 4 நாள் 5 நாள் முன்னாடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது. அந்த நேரத்தில் நிகழ்நேரத்தில் வந்து உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால, ஏன்னா நாங்கள் நாங்கள் சொல்கிறது தான். இந்த மாதிரி வந்து வரப்போகுதுன்னா, புலி வரப்போகுதுன்னு புலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் புலி வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. அதனால் வந்து அதுக்காக வந்து இன்றைக்கி, அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேத்தியோடு வந்து 15ஆம் தேதியோட பயிர் காப்பீடு முடிஞ்சு போயிடுச்சின்னு சொன்னாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க ஏதுன்னு தெரியல. நான் இங்கே இருக்கிறதுனால நிறைய கான்டாக்ட் பண்ண முடியல. இங்கே டவர் பிரச்சனையும் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது விவசாய சங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்க பார்க்கணும், ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு வந்து ஒரு 30ஆம் தேதி 30 நவம்பருக்குள்ளே வந்து வாங்க பார்க்கணும். அப்போலாம் நல்ல மழையாக இருக்கும். நான் படித்து சொல்லிகிட்டு இருந்தேன். சில காரணங்களால் சில யாரால் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து பயிர் காப்பீடுங்கிறது மஸ்ட்டு. இந்த வருஷம் அவங்க கொடுத்தே தீரணுங்கிற நிலை தான். யாரையும் பயமுறுத்தாதான் நினைக்காதீங்க. நிச்சயமாக வந்து ஒரு கடுமையான மழை, ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழை நிச்சயமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நிகழ்வோடு போகலை.
ரைட்டுங்களா? இது இப்போ ஃபெஞ்சலுங்கிற புயல் வந்து கன்ஃபார்ம். இது வந்து நமக்கு வருதோ இல்லையோ. அடுத்தது சக்தின்னு ஒரு புயல் வரப்போகுது. ரைட்டுங்களா? அது வந்து ஏன்னா ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடும் அப்படிங்கிறதுனால அது வந்து டெல்டாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது ஆனால் டெல்டாவுக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைலாம் சொல்லலை. இல்லை 3 சான்ஸ் இருக்குது. ஆனால் சக்திக்கு வந்து ஒரே சான்ஸு தமிழ்நாடு தான். ரைட்டுங்களா? அது ஏன்னா தெற்கனா நகர்ந்து வந்துடும். அதனால் சக்தி வந்து அது வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர். அது வந்து இங்கே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஃபெஞ்சல் புயல் கூட 3 சான்ஸு சொன்னேன். டெல்டா, சென்னைக்கிட்ட, இல்லைன்னா வந்து தெற்காந்திரா. ஆனால் சக்திக்கு வந்து அந்த சான்ஸே கிடையாது. அது டெல்டா தான், சிலோன்கிட்ட தான் வரப்போகுது, இலங்கைக்கிட்ட. அதனால் வந்து அது வந்து இங்கே தான் வரப்போகுதுங்கிறதுனால தான் சொல்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிச்சயமாக மழை கூட பெய்யுங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னடா இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக மழை கூட பெய்யும். அதாவது அதிகமாக பெய்யும். அதனால் வந்து பயிர் காப்பீடு கொஞ்சம் வந்து இந்த விவசாய சங்கங்களில் இருக்கிற இதை பார்க்குற அந்த உறுப்பினர்கள், அதாவது வந்து அந்த தலைவர்கள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து முன்னெடுக்கணும். அரசியல் ரீதியாக முன்னெடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் வாங்குங்க இந்த மாதம் கடைசி வரைக்கும். ஏன்னா கட்டாத விவசாயிகள் கட்டிடுவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் தான் மழை தொடங்க போகுதுன்னு பல வாட்டி சொன்னேன்னா அவங்க நம்பலை. இப்போ நம்பியிருப்பாங்க. நிச்சயமாக நம்பி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் 24 டு டிசம்பர் 2 அந்த பாதிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா விவசாயிகள் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க கிடையாது. சில பேர் வந்து என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைப்பாங்க. விவசாயிகள்ங்கிறது என்னத்தை நம்ம சொல்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் முன்னெச்சரிக்கைலாம் வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம். அது கொஞ்சம் பார்த்துங்க. ரைட்டுங்களா? இப்போ வந்து சைக்ளோன் ஃபெஞ்சலுங்கிறது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து மழை. அப்புறம் டிசம்பர் மாதம் வந்து தொடர்ந்து மழைகள் இருக்க போகுது. அடுத்த டிசம்பர் மாதம் வந்து தொடர்ந்து மழைகள் இருக்க போகுது. டிசம்பர் 2ஓட இது முடிஞ்சிடுச்சின்னு வச்சிங்களேன். அடுத்தது இது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் தேதி ஒன்றுங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி ஒன்று, 6 நாள் கேப்பில் 13ஆம் தேதி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து 13 முடிஞ்சுன்னா 20ஆம் தேதி, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 20ஆம் தேதி ஒன்று. கிறிஸ்மஸுக்கெலாம் மழை தான் பெய்யும். அதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 20ஆம் தேதி ஒன்று. அதை முட்டா 22ஆம் தேதிக்கிட்ட வர்றது தான் சக்தி. அது வந்து டிசம்பரில் கடைசியில் அது சக்திங்கிற புயல் இங்கே வந்தே தீரும். இது வந்து சிவியர் சைக்ளோன், அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் நடக்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. நிச்சயமாக வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் மழைங்கிறது அதிகமாக இருக்குது. காற்று பாதிப்பு எப்படி இருந்தாலும் நம்ம டெல்டா கரையோரங்கள் இருக்கிறோம். அதாவது வந்து டெல்டா ஓரத்தில் தென் மாவட்டங்கள்லாம் மழை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன். தென் மாவட்டங்கள் வழியாக தான் அந்த கரை கடந்து போகும். தென் மாவட்டங்கள்லாம் கடுமையான வெள்ளம் இருக்கும். இப்போ 2-3 நாள்லேயே வந்து இந்த நீலகிரி, இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதற்கான அந்த பயணங்கள் மேற்கொள்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதனால் மேட்டூருக்கும் தண்ணி கூட வரும். ரைட்டுங்களா? மேட்டூருக்கும் தண்ணி கூட வரும் இந்த நிகழ்வால். அதனால் வந்து இந்த பயிர் காப்பீடு சம்மந்தமாக பார்த்துங்க. மழைங்கிறது தொடர்ந்து இருக்குது. மழைங்கிறது டெல்டாவில் நிற்காது. அதாவது வெயில் அடித்தாலும் மழை பெய்யும். ரைட்டுங்களா? இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் வெயிலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சிங்களேன். 18, 19 வரைக்கும். 20, 21, 19, 20, 18 வரைக்கும் கன்ஃபார்மு. 19, 20 கொஞ்சம் வெயிலும் மழையுமா அப்படியே இருக்கும். 21ஆம் தேதி பழையபடி மழை ஆரம்பிச்சிடும். 24லேருந்து கொஞ்சம் கடுமையான மழை ஆரம்பிக்கும். 24, அதுக்கப்புறம் 26, 27, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். 1 நாள் 2 நாள். அது ஒரு சிவியர் சைக்ளோன் ஆகி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டெல்டாவா, சென்னையா, தெற்காந்திராவா, நிச்சயமாக அது ஒரு புயல். அது புயலினுடைய காற்று பாதிப்பு நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் இருக்கும். அதிகமாக இருக்க வேண்டாம்னு வேண்டிப்போம். கொஞ்சமாக இருக்கும். அதோட இல்லை, மழை வந்து நிச்சயமான கடுமையான மழை கடற்கரை ஓரங்களில். அதான் சொன்னேன், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதாவது காரைக்கால், அதாவது தெற்க வந்து கன்னியாகுமரி வரைக்கும். மத்திய மேற்கு மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ரைட்டுங்களா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.